ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் செய்த உதவியை எல்லாரும் குறை சொல்லிக்கின்னு இருக்கீங்க. ஒருத்தர் பஸ்ஸில் போனால் 2 வீலு ஸ்டியரிங் எல்லாம் கட்டிக்குதுன்றார். இன்னொருத்தர் 22 மாதம் காசை சேர்த்து கொடுங்க, வரியெல்லாம் ஏற்றிட்டீங்க, இதெல்லாம் சேர்த்து 2,4 லட்ச ரூபா கொடுங்கன்றீங்க. அப்போது நல்லது செய்கிறவங்கள நீங்கள் யாரும் நல்லவங்கன்னு சொல்ல மாட்டீங்களா? இது என்ன பேச்சு இது? உங்களுக்கு தேவையில்லை, வசதி இருக்குது, நீங்கள் வேறு இதுவாக இருப்பீங்க. ஆனால் இல்லாதப்பட்டவங்களுக்கு எவ்வளோ பயன்படுது அந்த பணமும் உதவியும். இன்றைக்கி எவ்வளோ நாடு நல்லா இருக்குது, வசதியாக இருக்குது, எல்லாருக்கும் எந்த குறையும் இல்லை. 5 வருஷம் முடிய போகுது. இது வரைக்கும் அவர் நாட்டு மக்களையும் நல்லா தான் பார்த்துருக்காரு, நாட்டையும் நல்லா தான் பார்த்துன்னு இருக்கார். யாரும் எந்த ஒரு நோய் நொடி இல்லாமல், பஞ்சம் இல்லாமல் நல்லா சூப்பராக இருக்காங்க. ஆனால் அது சில மனிதர்களுக்கு பிடிக்காமல் 1000 குறை சொல்கிறீங்க. அந்த நல்லது பண்ண மனுஷனுக்கு மனசு எவ்வளோ கஷ்டப்படும், அதை யோசிங்க. ஏன் இப்படி நீங்கள் நடந்துக்கிறீங்க? மக்கள் நல்லா இருக்குது, அப்போ உங்களுக்கும் பிடிக்கலையா? ஒரு நியாயமாக பேசுங்க. ஒரு முதலமைச்சர் நல்லது செஞ்சால் அதை நீங்கள் ஏற்றுக்கோங்க. நீங்கள் நல்லது சொல்லலைனாலும், அவரை பாராட்டலைனாலும் குறை சொல்லாமல் இருங்க. அதை விட்டுட்டு நீங்கள் 1000 குறை பேசுகிறீங்க. எதுக்கு அதை மாதிரி பேசுகிறீங்க சொல்லுங்கள்? எவ்வளோ ஏழைப்பாளைங்க நீங்கள் சந்தோஷப்படுறாங்க, எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. ஒரு 5,000 ரூபா ஒரு முன்கூட்டியே கொடுக்குறாரு. அதை நினச்சி நீங்கள் சந்தோஷப்பட்டாலும் சரி, சந்தோஷப்படலாம், நீங்கள் வாங்கிக்கினது சந்தோஷன்றீங்க. அப்போ எனக்கு 2,4 லட்சம் கொடு, 2,5 லட்சம் கொடு, வரி பணம் ஆயிடுச்சு, அதாச்சு இதாச்சுன்றீங்க. 5 வருஷத்துக்கு முன்னே ஒரு இட்லி 5 ரூபா. இன்றைக்கி ஒரு ரோட்டு கடையில் அது கூட இன்றைக்கி ஒரு இட்லி 10 ரூபா. எவ்வளோ விலைவாசி ஏறி இருக்குது, எவ்வளோ இது இருக்குது. இன்றைக்கி சொல்கிற ஏசி போட்டால் எனக்கு 9,000 ரூபா கரண்ட்டு பில்லு வருது. எந்த காலத்தில் ஏசி போட்டால் 9,000 ரூபா கரண்ட்டு பில்லு வரும்? ஒருத்தர் சொல்கிறார், நான் வண்டியில் பல்லவன் பஸ்ஸில் போனேன், ஒரு நாள் ஸ்டேரிங் கழிச்சு டெய்லியும் 2 வீல் கட்டிச்சு. பஸ்ஸுனா ரிப்பேர் ஆகாத பஸ்ஸு இருக்கா? இல்லை ஏரோப்ளைன் ரிப்பேர் ஆகாத? வண்டினாலே எல்லாமே ரிப்பேராக தான் ஆகும். பேசணுன்னு எதை வேணாலும் பேசக்கூடாது. நல்லது நடந்தால் சொல்ல உங்களுக்கு மனசு இல்லைன்னா அமைதியாக இருங்க. இல்லை சொல்ல மனசு இருந்தால் சொல்லுங்கள். அதை விட்டுட்டு மக்களை இதுக்காக அதுக்காக ஓட்டுக்காக அதெல்லாம் தப்பு. ஏன் இப்படி பேசுகிறீங்க நீங்கள்? மக்கள் நல்லா இருந்தால் எல்லோரும் நல்லா இருக்கணும், எல்லோரும் நல்லா இருக்கணும் தான் மனசு நினைக்கணும், எல்லோரும் அதுதான் ஆசைப்படணும். அதை விட்டுட்டு 100 குறை சொல்லக்கூடாது. இதே மாதிரி ஆட்சியும் இதே மாதிரி நாடும் இருந்ததுன்னா நம்ம எல்லாருக்குமே நல்லது. இதுதான் கடைசியாக இருக்குது. அவர் எவ்வளோ தங்கமான மனசோட, எவ்வளோ நல்லது சிந்தனையோடு செய்கிறாரு. நீங்கள் அவரை பார்த்து இப்படிலாம் பேசுகிறீங்க. அதே மாதிரி உனக்கு பஸ் அன்றைக்கி ரிப்பேர்னு ஒருத்தர் சொல்கிறாரு. அந்த டிரைவர் டெய்லி 2 வீல் கழட்டுதியா? எங்கேயா கழட்டும்? வாயா, நீ போய் அவ்வளோ தைரியமாக கேட்க வேண்டியது தானே? ஃபோன் தானேன்னு சொல்லிட்டு நீங்கள் எதை வேணாலும் பேசுகிறீங்க. ஃபோனில் நேராக போய் பேச முடியுமா? என் முதலமைச்சர் ஒரு பெட்டிஷனை போட்டு பேசு. உனக்கு தான் தைரியம் இருக்க, பேசு. யார் யார் மனசில் என்னென்ன குறை இருக்கோ, முதலமைச்சர் என்னென்ன கேட்கணுமோ நேராக போங்க, பேசுங்க. அவர் எத்தனை இடத்துல வராரு, பேசுங்க. அதை விட்டுட்டு ஃபோன் பின்னாடி பேசுகிறீங்க. பின்னாடி பேசுகிறதும் ஃபோனில் பேசுகிறதும் ஒன்று தான். இதுக்கு வேறு மாற்றமே கிடையாது. புரிஞ்சுக்கோங்க. ஃபோனில் நம்மளை பேசினா எதுவும் பேச மாட்டாங்க அப்படின்னு. ஒரு தங்கச்சி ஒன்று பேசுது, வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுது. ஒரு முதலமைச்சர் மக்களால் தீர்மானிக்கப்பட்டவர், அதிக ஓட்டு வாங்கி அவர் ஜெயிச்சிருக்கிறார். 5 வருஷம் ஆட்சியும் பண்ணார். அவர் இன்னொருத்தவங்க கொடுத்த ஆட்சியாக பண்ணார். அவர் சுயமாக நின்று ஜெயிச்சு ஆட்சி பண்ணுறாரு. இதெல்லாம் பாராட்ட தெரியலனாலும் பரவாயில்ல, அவரை குறை சொல்லாமல் இருங்க. நன்றி, வணக்கம்.